வாளிதான், அம்புக்கு வாளின்னு தான் பேர். அது சில தாய்மார்களுக்கு தெரியும் வாளின்னு அம்புன்னு. பழைய காலம் மாதிரி கணவன் மேல அம்பு போட முடியலன்னு தான் பக்கெட்டையே தூக்கி எறிகிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. மனம் நீலை சாபம் ஜாடு தீலை வாளி தோடு தீலை நீ காலேறி துட்டான வீடு மங்கி பாடி காதி மாலைந்திடவும் மனம் நினைந்தீரை சாபம் ஜாடு தீலை வாளி தோடு தீலை நீ ஏறி துடக்கென மாயம் பொழிந்தவன் ஏறி ரதத்திடியா ஆனதெனக்கு நீயாக என தனி ஆடி எடுத்தன. அப்படி கையில சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் மேல போடுற மாதிரி நிக்கிற. அழி எடுத்தவன் வீடுமானை பொருள் அவி அடித்திடுவான், அழி எடுத்தவன் வீடுமானை பொருள் அவி அடித்திடுவான். அர்ஜுன ஓடி வந்து கண்ணபிரான் திருவடியை பிடிச்சுக்கிட்டான். ஏறு, யுத்தம் பண்றேன் ஏறு, நான் யுத்தம் பண்றேன் ஏறு. கண்ணபிரான் திருவடியை பிடிச்சானா வெள்ளிப்புத்திராழ்வார் சொன்னார், தாழி தனக்கு முன் வீடு கொடுத்து அருள் தாழினையை பிடித்தான். தாழினையை 2 பாதங்களை பிடிச்சா அது என்ன பாதம்? தாழி தனக்கு வெண்ணெய் வைக்கிற பானைக்கு வீடு கொடுத்து அருள் முக்தி கொடுத்த திருவடியை பிடித்துக் கொண்டான். தாழி தனக்கு முன் வீடு கொடுத்த அருள் தாழினையை பிடித்தான். அதாவது வெண்ணெய் வைக்கிற பானைக்கு மோட்சம் கொடுத்த திருவடி கண்ணபிரான் திருவடியா. அது ஒரு கதை. என்னன்னா, கண்ணபிரான் சின்ன வயசுல வெண்ணெய் திருடினார். அவங்க அம்மா கையில ஒரு தாம்பு கைத்தை எடுத்துன்னு அடிக்க வந்தா. கண்ணபிரான் ஓடி போய் ததி பாண்டவன் ஒருத்தன் நண்பன் வீட்டுல நுழைஞ்சுக்கிட்டு, ஏய் ஏய் எங்க அம்மா வரா, நாங்க இருக்கேன்னு சொல்லாதே. ததி பாண்டவன் பார்த்தான், சொல்லிவிடுவேன். ஏய் சொல்லாதரா, இனிமேல் நான் திருடுற வெண்ணெயில பாதி வெண்ணெய் உனக்கு தரண்டா, சொல்லாதரா. அவன் பார்த்தான், கூப்பிட்டு சொல்லிவிடுவேன். ஏய் நீ இனிமே என்ன கேட்டாலும் தரண்டா, சொல்லாதரா. நான் கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கேள்றா, நான் கேட்டது பூரா என்ன வேண்டான்னு கேள்றா. எனக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அத்தைக்கு எங்க மாமாவுக்கு என் தெருல இருக்கிறவனுக்கு எங்க ஊர்ல இருக்கிற பசுமாட்டுக்கு பாலுக்கு வெண்ணெய்க்கு தயிருக்கு தயிர் வைக்கிற பானை வரைக்கும் மோட்சம் கொடுப்பியான்னு கேட்டானா. தந்தேன்னாரான் கண்ணபிரான். எது வரைக்கும்? அந்த வெண்ணெய் வைக்கிற பானை வரைக்கும். அதை வில்லிபுத்திராழ்வார் சொல்றார், தாழி தனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாழினையை பிடித்தான், அழி எடுத்தவன் வீடுமனை பொருள் அவி அடித்திடுவான், தாழி தனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாழினையை பிடித்தான். நீ தேர்வையாரு, நீ தேர்வையாரு. இதுக்குள்ள பீஷ்மர் என்ன செஞ்சாரு பாருங்க. கண்ணபிரான் சக்கரத்தை வாங்கிட்டு சாவது ரொம்ப புண்ணியம் அல்லவான்னு ரொம்ப வேகமா அந்த கவசத்தெல்லாம் கழட்டி போட்டு கண்ணபிரான் முன்னால வந்து நிற்கிறார். இந்த கல்யாண அவசரத்துல தாலி கட்ட மறந்த மாதிரி சாகனம்னு அவர் நினைக்கல. அதான் அவர் செஞ்ச தப்பு. நினைச்சிருந்தா செத்துருப்பார். சாகனம் நினைக்காம அந்த அவசரத்துல கண்ணா 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 சக்கரத்தை அப்படியே போட்டுறேன், அப்படியே போட்டுறேன், கண்ணா கண்ணா அப்படியே போட்டுறேன், அப்படியே போட்டுறேன், அப்படியே போட்டுறேன், கஞ்சிர கண்ணா அப்படியே போடுறேன், ஆரண கற்பித மாதவ அச்சுத சிற்குண ரூப வளர்க்குடிய வெண்ணெய் உண்ட வாரண முத்தி விலாசத்திடை நாரணா அப்படியே போட்டுறேன், ஆரண கற்பித மாதவ அச்சுத சிற்குண ரூப வளர்க்குடிய வெண்ணெய் உண்ட வாரணா முத்தி விலாசத்திடை நாரணா அப்படியே போட்டுறேன், அப்படியே போட்டுறேன், அப்படியே போட்டுறேன். கண்ணபிரான் போட்டுறேன், நான் போட்டுறேன், நீ சொர்க்கத்துக்கு போடு. அப்புறம் துரியோதனை என்ன ஊருக்கு ஊர் பேசுவான், தலையை ஒட்டுவான். ஆயுதம் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு ஏன் ஆயுதம் எடுத்தேன்னு காப்பான். உனக்கு என்ன, நீ பாட்டில் சொர்க்கத்துக்கு போடுவ. அப்புறம் அவன் பாட்டில் ஒரு மூலையா நின்றுக்கிட்டு ஆயுதம் எடுப்பதில்லை என்று வாக்களித்து விட்டு ஆயுதம் எடுப்பலாமா என்று கேட்கிறோம். அவன் பாட்டில் ஒரு ஊரா சொல்லிட்டு போவான். உனக்கு நீ பாட்டில் போடுவேன் சொர்க்கத்துக்கு. பீஷ்மனே நல்ல கவனிங்க விளக்கம். நான் ஆயுதம் எடுப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்ததற்கு மாறானதுதான் ஆயுதத்தை எடுக்க போவதும் கூட. நல்ல கவனிங்க. சில பேர் இங்க விளக்கம் சொல்லுவாங்க, கண்ணன் ஆயுதத்தை எடுத்து போடல, போடுற மாதிரி நின்னார். போடுற மாதிரி நின்னாலே தப்புதான். ஆயுதத்தை எடுத்து போட்டா என்ன, ஆயுதத்தை எடுத்து போடுற மாதிரி போனா என்ன? கண்ணபிரான் தெளிவா சொன்னார் பாருங்க. பீஷ்மனே, நான் ஆயுதத்தை எடுக்க போவது கூட தவறுதான். நானும் அதர்மத்தின் பக்கம் போவது போலே உனக்கு ஒரு குறிப்பு காட்டினேன். காரணம், முதல் நாள் போர்க்களத்தில் ஸ்வேதனை நீ தர்மத்தோடு கொல்லவில்லை என்பதை உனக்கு நினைவுபடுத்துவதற்காக. முதல் நாள் போர்க்களத்தில் ஸ்வேதனை தர்மத்தோட கொல்லல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போர் செய்ய என்பதை சுட்டி காட்டுவதற்காக கண்ணபிரான அதர்மக்கம் போற மாதிரி காட்டுறார். இது தேவையில்லாம அருமையான விளக்கத்தை வில்லிபுத்திராழ்வார் சொல்லி இருக்கிற போது அவர் பாரதத்துல கிருஷ்ணன் வந்து சக்கரத்தை எடுத்தாரே தவிர போடலையே. எடுத்தா என்ன போட்டா என்ன? எடுத்தாலும் போட்ட மாதிரிதான்.
இதுக்கு போய் வேற வேற விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டாமே, அருமையான விளக்கத்தை ஆசிரியர் கொடுத்திருக்கிற போது நாம ஏன் தவறான விளக்கம் கொடுப்பானே? அவர் போடல சார், எடுத்தார், அவ்வளவுதான், தப்புதான். மாமனார் மாப்பிளையா பார்த்து சொன்னார், மானம் மரியாதை இருந்தா வீட்டு வாசப்படிய முதிக்காதே. அவன் அன்னையில இருந்து கொல்ல பக்கமா வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஒரு விளக்கம் தேவையில்லை. மறுபடியும் போர் தொடர்ந்து இப்ப பீமனுக்கு வேகம் வந்து கையில சத்துருகாதினிங்கிற கதையை எடுத்தான் பீமன். துரியோதனன் தம்பி மாதிரி தெரிஞ்சா போறோம், ஆளுக்கு ஒண்ணு, ரெண்டாவது அடி காட்டாலும் கிடையாது, அடி கதை முடி கதை ஆளு. அப்படி ஒரு அடி அடிச்சு விட்டு அவன் துரியோதனன் தம்பியெல்லாம் கேடயத்தை வச்சு தடுப்பான். கேடயத்துல இடுக்கு எங்க கிடைக்கும்னு பார்த்து இவன் கதையால இவன் இப்படி தடுக்கும் போதே இப்படி அப்படி கொடுக்கும். அப்படி துரியோதனன் தம்பி அடிக்கும் போது என்ன சொல்லி அடிப்பானா, மிச்ச தம்பிக்கு அங்க போய் இடம் போட்டு வை, மிச்ச தம்பிக்கு அங்க போய் இடம் போட்டு வை. தும்பி மேல் மதத்திடை விழும் தும்பி போல் எம்பியருக்கு இடம் பிடிக்க, எம்பியருக்கு இடம் பிடிக்க அடிச்சான். இப்போ அவர்கள் கதையினால தடுக்கிறார்கள், இவன் கதை கேடயத்தினால இவன் கதையினால அடிக்கிறான் இடுக்கு பார்த்து. அது தும்பி மேல் மதத்திடை விழும் தும்பின்னா யானையினுடைய மத்தகத்துல வண்டு போய் விழுந்த மாதிரின்னு அர்த்தம். தும்பி மேல் மதத்திடை விழும் தும்பி. இந்த உதாரணத்தை யோகத்தை பற்றி எழுதுகிறவர்கள் மட்டும்தான் உவமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த உவமையை போர்க்களத்தில் சாதாரண வர்ணனைக்கு பயன்படுத்தியவர் வெள்ளியார் ஒருவர் தான். யானையினுடைய இடத்தில வண்டு போய் பொருந்துகிற மாதிரி என்பது யோக கருத்துக்களை சொல்லும் போதுதான். அதை பற்றி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியா சில கருத்துக்களை எண்ணி பார்ப்போம். வண்டு இருக்க, அது யானையின் மத்தகத்துல ஊறுகிற நீரை தான் ரொம்ப விரும்பி குடிக்கும், நீண்ட காலம் வாழும். வண்டுகள் நீண்ட காலம் வாழ்வதற்கு யானையினுடைய மத்தகத்துல ஊறக்கூடிய நீர் ரொம்ப முக்கியம். ஆனா வண்டு போய் யானையினுடைய நெத்தியில இருக்கிற அந்த நீரை உறிஞ்சினா யானைக்கு வலிக்குமே, சும்மா இருக்குமா? அது தும்பிக்கையால எப்படி ஆட்டிக்கிட்டே வண்டு இடுக்கு தெரிஞ்சு போய் விழுந்து ஒரு உறிஞ்சி விடும். அதுதான் தும்பி மேல் மதத்திடை விழும் தும்பி. இந்த வண்டு வந்து ஒரு யானையின் மத்தகத்துல ஊறுகிற நீரை அப்படியே உறிஞ்ச வேண்டுமானால் எப்படி இருந்தா சௌரியமா அந்த யானையினுடைய மத நீரை வண்டு உறிஞ்சலாம்? இந்த மாதிரி ஒரு கூடம் கட்டி யானையை அதை கட்டி போடணும். எப்படி? நல்ல வலிய இரும்பு தூணிலையோ கருங்கல் தூணிலையோ அருந்து போகாத செங்கிலியோட யானையை கட்டி போட்டா அப்பவும் வண்டு வந்து நெத்தியில உட்கார யானை விடாது, தும்பிக்கால ஆட்டிக்கிட்டே இருக்கும். இந்த யானையினுடைய கவனத்தை வேறு வழியில திருப்பணும். எப்படி திருப்புறது? ஒரு முறத்துல ஒரு 2 லிட்டர் அரிசி, வெள்ளை உருண்டை 4, விளாம்பழம் 4, தென்னை மட்டை 2, இதெல்லாம் போட்டா யானை அதை தின்னுக்கிட்டே இருக்கும். அந்த வண்டு போய் உட்காந்து மத நீரை உறிஞ்சி குடிக்கும். அது நீண்ட காலம் வரும். இந்த வண்டு இருக்க, அதுக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியுமா? 6 கால். வண்டுக்கு பேரு 6 கால். நாம பள்ளிக்கூடத்துல சின்ன வயசுல தமிழ் படிச்சவளுக்கு நல்லா தெரியும். பாத்தியார் சொல்லி கொடுத்திருப்பார், பூனைக்கு 6 கால். நமக்கு அப்பவே சந்தேகம், நம்ம வீட்டு பூனைக்கு எல்லாம் 4 கால் தானே, என்னடா வாத்தியார் பூனைக்கு 6 கால்ங்கிறாருன்னு. அவர் பூ மலர்களை நக்கி நக்குகிற வண்டுகளுக்கு 6 கால். தமிழ் போலவே நேர்முகமா விஷயத்தை விளக்க மாட்டானே. பூனைக்கு 6 கால், அப்ப வண்டுக்கு 6 கால், மனிதனுக்கு 6 கால் தான். வண்டு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவது போல் மனிதனும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அவனும் 6 கால் உடையவன். அவனும் இப்படி ஒரு யானையை தேடி போகணும். நமக்கு என்ன 6 கால்? ஒவ்வொருத்தர் அடிவயத்திலேயும் 3.5 சுற்றளவுக்கு குண்டலினி சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. அதை யோக சாஸ்திரத்துல நடு முதுகெலும்பு வழியா நெத்தி பூர்வ பூட்டுக்கு ஏத்தணும். அந்த குண்டலினி சக்தி நெத்தியில வந்து சேர்ற வரைக்கும் 6 நிலைகள். அது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சில நூல்கள்ல. அந்த யோக கருத்து அளவுக்கு நாம போக வேண்டாம். அது ஒவ்வொரு இடமா ஏறி 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 நெத்தி பூர்வ பூட்டுக்கு வரும்போது 6 நிலைகள்.
அப்ப வண்டுக்கும் 6 கால், மனிதனும் நீண்ட காலம் வாழ வேண்டும்னு அவனுக்கும் 6 கால். வண்டு ஒரு யானையை தேடி போய் மத நீரை குடிக்கிற மாதிரி நாமும் ஒரு யானையை தேடி போய் மத நீரை குடிக்கணும். நாம எந்த யானையை தேடி போறது? இந்த திருக்கோயில் இருக்கிற மகா கணபதிங்கிற யானையை தேடி போக வேண்டியதுதான். அந்த வண்டு தேடி போற யானையை எப்படி இருந்தா சௌரியமா அது மத நீரை குடிக்கும்? நம்ம விநாயகரையும் என்ன பண்ணணும், அந்த யானையை இந்த மாதிரி கூடத்துல கட்டி போடுற மாதிரி விநாயக பெருமான உள்ளம்ங்கிற கூடத்துல கட்டி போடணும். அந்த யானை ஓடி போகாம இருக்க நல்ல ஒரு இரும்பு தூண்லயோ நல்ல கருங்கல் தூணிலையோ நல்ல அருந்து போகாத செங்கிலியை போட்டு கட்டுற மாதிரி அருந்து போகாத பக்திங்கிற செங்கிலியை போட்டு விநாயக பெருமான இதயம் என்கிற கூடத்துல கட்டி போடணும். அந்த யானைக்கு வெல்லம் பழம் தென்னை மட்டை எல்லாம் போடுற மாதிரி இது வரைக்கும் நாம செய்த பாவத்தை எல்லாம் தூக்கி விநாயக பெருமான் கிட்ட போட்டுடணும். அவர் அதையே கவனிச்சு இவ்வளவு பாவத்தை பண்ணியிருக்கான, இவனுக்கு பதிலா நாம சாப்பிட்டுருவோம், அவர் பாவத்தை சாப்பிடுவார். அப்ப அவர் நெத்தியில இருந்து பொழிகின்ற கருணை என்கின்ற மத நீரை குடித்து மனித வண்டு வாழ வேண்டும். திருவிளையாடல் புராணாசி. உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தருநிறுவி தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி அருமையா இருக்கும் திருவிளையாடல் புராணம். வாய்ப்பு கிடைக்கிற போது திருவிளையாடல் புராணம் வச்சுக்கோ. இப்படி இந்த யோக சாஸ்திரத்தில் மட்டும்தான் இந்த கருத்து சொல்வது. தும்பி மேல் மதத்திடை விழும் தும்பி போல் அத போர்க்களத்தில் அருமையா வர்ணித்திருக்கிறார். எம்பியருக்கு இடம் பிடிக்க இல்ல. இப்ப தொடர்ந்து நடந்த போர்ல துரியோதனாதியர் பக்கம் பெரிய இழப்பு. துரியோதன வந்து பீஷ்மர் தேர்கிட்ட வந்து உட்கார்ந்தான். பிதாமகர் பீஷ்மரே, என்னப்பா நடைபெறுகிற போரிட பக்கம் ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி? நீர் தளபதியா ஆரம்பிட்டான். கோபப்பட துரியோதனா, நமக்கு ஏன் தோல்வி, அவர்களுக்கு ஏன் வெற்றின்னு நீ சீக்கிரம் கேட்டுவிட்டேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட சில கேள்வி நான் கேட்கணும். துரியோதனா, நடைபெறுகிற போர்ல நம் பக்கம் எவ்வளவு சேனை? 11 கரோடி. பகைவர்கள் பக்கம் எவ்வளவு சேனை? 7 கரோடி. நம் பக்கம் எவ்வளவு மிகுதி? 4 கரோடி. இந்த உலகத்தில் யாரை நீ மிகப்பெரிய வீரனாக நினைக்கிறாய்? உண்மைத்தான். யாரை நீ தளபதியாக நியமித்திருக்கிறாய்? உண்மைத்தான். பிறகு நமக்கு ஏன் தோல்வி, அவர்களுக்கு ஏன் வெற்றி? அதைத்தான் உம்மிடம் கேட்கிறேன். கோபிக்காதே துரியோதனா, நடைபெறுகிற யுத்தத்தில் நம் பக்கம் எவ்வளவு சேனை? 11 கரோடி. பகைவர் பக்கம் 7 கரோடி. நம் பக்கம் எவ்வளவு மிகுதி? 4 கரோடி. யாரை உலகத்தில் நீ வீரனாக மதிக்கிறாய்? உண்மைத்தான். யாரை நீ தளபதியாக வைத்திருக்கிறாய்? உண்மைத்தான். பிறகு நமக்கு ஏன் தோல்வி, அவர்களுக்கு ஏன் வெற்றி? அதைத்தானே உம்மிடம் கேட்கிறேன். கோபிக்காதே துரியோதனா, நடைபெறுகிற யுத்தத்தில் நம் பக்கம் எவ்வளவு சேனை? என்ன பிதாமகர் ஈஸ்வரே திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்கிறாய்? துரியோதனா, உன்னிடத்தில் இருந்து என்ன பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேனோ அந்த பதில் வராததால் ஒரே கேள்வியை திரும்ப கேட்கிறேன். என்னதான் பதில் நீரே சொல்லுவேன்? சொல்லுகிறேன், கேள் துரியோதனா. நடைபெறுகிற யுத்தத்தில் பகைவர்களை விட 4 கரோடி சேனைகள் நம் பக்கம் மிகுதியாக இருந்தும் பரசுடை ராமன் பாத பங்கயம் பணிந்து அவன் பால் வரிசிலை வேதம் கற்று மற்றும் அவன் தலையும் வென்ற குருசிலாகிய நானே தளபதியாக இருந்தும் நாம் தோற்பதற்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் காரணம் துரியோதனா ரதமல்ல, கஜமல்ல, துரகமல்ல, பதாதி அல்ல, வில்லல்ல, வேலல்ல, வாழல்ல, வேறு என்ன சீக்கிரம் சொல்லுகிறேன் கேள் துரியோதனா. அன்று நீ சபையில நிறுத்தி அவமானப்படுத்தினாயே, அப்போது பாஞ்சாலி விட்ட 2 சொட்டு கண்ணீர் காரணம் மறந்து. நான் சொல்வது உன் காதில் ஏறாது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. இன்னும் ஒன்று உரைப்ப கண்மோ, இன்னும் ஒன்று உரைப்ப கண்மோ, உன் இரு செவிக்கு ஏறாதேனும். நான் சொல்வது உன்னுடைய 2 காதுகளில் ஏறாது என்று தெரியும். இன்னும் ஒன்று உரைப்ப கண்மோ, உன் இரு செவிக்கு ஏறாதேனும். மன்னவை தன்னில் நின்ற மாசிலா வடமீன் போல்வாள் தண்ணீர் கண்ணீர் காரணம். பெண்கள் கண்கள்ல இருந்து கண்ணீரை வரவழைச்ச நாடு இதுவரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. புராணத்தை விட்டுடுங்க, இலக்கியத்தை விட்டுடுங்க, சரித்திரத்தில் சொல்லுங்க. நம்ம கண்ணகி அழுதா மதுரை போச்சு, சீதா அழுதா லங்கை போச்சு, பாஞ்சாலி அழுதா அச்சனாபுரம் போச்சு. திருவள்ளுவர் எச்சரித்தார், நாடாளுகிற அரசன் தன் இடத்துல படைபலம் இருக்கு, தன் குடிமக்கள் என்ன பண்ண முடியும்? உழைத்துக் கொண்டே இருப்பான், அவன் என்ன செய்வான்? அழுதுண்டே இருப்பான்னு நினைக்காதே.
அவன் அழற கண்ணீர் ஒன்று அழிச்சு போடுண்டா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த திருக்குறள் தெரிஞ்சும் சந்தர்ப்ப கோளாறுனால ஒரு தவறை பண்ணிட்டுதான் சிலப்பதிகார பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர விட்டான். கண்ணகி கண்ணீர் அவனுக்கு தெரியும், பெண்கள் கண்கள்ல கண்ணீர் வரப்படாதுன்னு. ஆனா அவன் சந்தர்ப்ப கோளாறுனால தப்பு பண்ணான். அந்த பாண்டிய மன்னன் மேல நாம அனுதாபப்படுவோமே தவிர அவன் மேல கோவப்பட மாட்டோம். கொடுங்கோலன் அவனுக்கு தெரியும், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு தெரியும். அவன் பிறகு ஏன் கண்ணகிக்கு இந்த அநீதியை பண்ணினா? சந்தர்ப்ப கோளாறு. அப்படி கோவலன் சிலம்பு வைக்க வந்தான், பொற்கோலன் வந்து தேவியின் சிலம்புன்னு சொல்லி தான் திடீர்னு சிலம்புக்கு பதிலா இந்த கோவலனை எப்படியாவது சிக்க வைக்கலாம்னு பார்த்தா, அந்த நேரம் பார்த்து பாண்டிய மன்னன் சபையில் ஒரு நாட்டியத்தை பார்த்துருந்தான். பக்கத்துல மனைவி உட்கார்ந்துருந்தா. அவன் கொஞ்சம் அப்படி அந்த நாட்டியத்தையும் ரசிச்சா, நாட்டியமாடிய பெண்ணையும் சேர்த்து ரசிச்சா. மனைவிக்கு கோபம் வந்துருத்தா, விழுந்து உள்ள விட்டா. என் மனைவி கோபத்தை தணிக்கணுமே பின்னாடியே போனா. குறுக்க வந்தான் பொற்கொல்லன். தேவியின் சிலம்பு இருக்கிறதுன்னா இயற்கையா என்ன நினைப்பான்? இந்த சிலம்பை காமிச்சு மனைவி கோபத்தை தணிக்கலாம்னு தான் நினைப்பான். கொன்று அந்த சிலம்பை கொண்டு வான்னா அவன் போய் கொண்டு விட்டான். அவ்வளவுதான். பாண்டிய மன்னன் கொடுமை உடையவன் தயவு செய்து யாரும் நினைக்கப்படாது. சந்தர்ப்ப கோளாறு, அந்த சந்தர்ப்ப கோளாறு அவன் செய்து கொண்டது தப்புதான். என்னதான் மாமன்னனா இருந்தாலும் இந்த மாதிரி உணர்ச்சிக்கெல்லாம் மசிய கூட அவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனாலதான் அவனுக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும்னு தெரியும். அதனால இளங்கோ எழுதுறாரு பாருங்க. கண்ணகி சபையில வந்து நின்னா எப்படின்னா, உடம்புல இருக்கிற ரோமம் எல்லாம் சிலித்து வந்து நிற்கிறான். உடம்புல உள்ள ரோமங்கள் எல்லாம் செலுத்து போயிருக்கு. அப்படி விரிச்ச கூந்தலோட கையில ஒரு சிலம்பை எடுத்து வந்து நிற்கிறார். மெய்யர் பொடியும் இழித்த கருங்குடலும் கையில் சிலம்புமாக காரிகை வந்து நின்றாள். அவ கண்கள் ஓரத்தில் அப்படி நின்று சொட்டு கண்ணீர். இப்ப இந்த பாண்டிய மன்னன் என்ன கேட்டிருக்கணும்? பெண்ணே ஏன் அழுகிறாய்ன்னு கேட்கணும். சபைக்கு வந்தவளே உன் கண்களில் கண்ணீர் ஏன்னு கேட்கணும். அவன் வாயிலிருந்து வர முதல் வார்த்தையை கவனிங்க, நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய். அவன் வாயிலிருந்து வர முதல் வார்த்தை என்ன? நீர்வார் கண்ணை. அப்ப அவனுக்கு தெரிஞ்சது என்ன? கண்கள்ல உள்ள கண்ணீர். அவனுக்கு தெரியும், பெண்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தா தன்னுடைய செல்வம் தேய்ந்து விடும். அதனாலதான் இளங்கோவடிகள் என்ன பண்ணார் சிலப்பதிகாரத்துல? ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஆமா, சிலப்பதிகாரத்தை படிச்ச எவ்வளவு பெரிய பேராசிரியரா இருந்தாலும் ப்ரொஃபஸரா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு நீங்க அர்த்தம் காட்டீங்கன்னா போடுவான். அவ்வளவுதான், தெரியாது. என்ன சொல்றார்? கண்ணகிய கண்டவுடனே பாண்டிய மன்னன் செத்து போயிட்டான்னு எழுதினார். காரிகையை கண்டளவே தோற்றான் உயிர். கண்ணகிய சபையில பார்த்தா பாண்டிய மன்னன் இறந்துட்டான். பார்த்த உடனே இறந்துட்டான். அப்புறம் எப்படி பேசினா? அவளை பார்த்து நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ நீ கேட்டு அவன் கடைமணி நடுநாடுங்கள் ஆரம்பிச்சு கோவலன் மனைவி என் பெயர் கண்ணகின்னு சொல்லி இவன் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்றுன்னு இவன் ஜாமடை சிலம்பு மாணிக்கம்னு சொல்லி தருகனை தந்து தன் முன் வைப்ப உடைச்ச பிறகல்லவா அவன் செத்து போனான். அவன் கண்ட உடனே செத்து போட்டானா? இந்த பேச்செல்லாம் எப்படி நடந்தது? செத்து போட்ட அப்புறம் பேசுவானா? இதுக்கு ரொம்ப நாளா எனக்கு அர்த்தம் புரியாம இருந்தது. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுது. ஒரு அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயில இருந்தேன். ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. ஒரு அரசியல் காரணமா ஜெயில இருந்தேன். என்ன தமிழ்நாட்டுக்கு திருப்பதி வரணுங்கிறதுக்காக இருந்தேன். வரல, திருத்தணியோட போயிட்டு. அப்புறம் தமிழ்நாடுன்னு பேரு வைக்கணுங்கிறதுக்காக இருந்தேன் ஜெயில. என்ன தூக்கி ஜெயில போட்டிருந்தான் ஒரு ரூம்ல. பக்கத்துல அடுத்த நாள் காலையில தூக்கு போட வேண்டிய ஒரு கைதி. அவனுக்கு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கு. எனக்கு முதல் நாள் ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வரல. நாளைக்கு காலையில் சாக போறோங்கிறவன் சும்மா இருப்பானா? என்னென்ன கத்துவானோ, என்னென்ன சத்தம் போடுவானோ. அவன் சத்தம் போட்டாலும் கத்தினாலும் பரவாயில்ல. அவன் அறையிலேருந்து தொலை போட்டுக்கிட்டு என் அறைக்கு வந்து நான் மட்டும் ஏயா சும்மா போகணும், நீயும் என் கூட வாயா. எனக்கு அந்த கலக்கத்திலேயே தூங்கல. விடிய காலம் மயங்கி தூங்கி விட்டேன். காலையில ஜெயில் டாக்டர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த பக்கத்து ரூமால போடலையா? தூக்குனேன். போட்டாச்சு என்ன? அவன் ராத்திரி பூரா கத்துவான்னு எதிர்பார்த்தேன் சார், ஒண்ணுமே கத்திலேயே என்ன. அவர் சொன்னார், சார் அவன் செத்தது இன்னைக்கு காலையில தூக்கு போட்ட போது அல்ல,
நீதிமன்றத்தில் நீதிபதி உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம்னு சொன்ன நிமிஷமே அவன் செத்து போட்டான். இது வரைக்கும் அவன் நடைப்பணமா வாழ்ந்தான். அப்ப எனக்கு இந்த சிலப்பதிகார பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சது. பாண்டிய மன்னன் பார்த்தான், நம்ம சபையில ஒரு பெண்ணு கண்கள்ல கண்ணீரோடு வந்து நின்னான்னா நம்ம நீதி செத்துதுறான்னு அப்பவே அவன் செத்து போட்டான். மற்றதெல்லாம் வெறும் வாதம். காரிகையை கண்டளவே தோற்றான். அதனால் எந்த ஒரு பெண்ணினுடைய கண்களிலேயும் கண்ணீர் வராமல் ஆள வேண்டும். ஆனால் நீ அப்படி செய்யலையேன்னு பீஷ்மர் சொல்றார். மன்னவை தண்ணீர் நின்ற வாசிலா வடமீன் போல்வாள் தண்ணீர் கண்ணீர் காரணம். அது மட்டுமல்ல, உன்னுடைய தோல்வியை நீயே தேடிக்கிட்ட. எப்படி பீஷ்மரே? தேவையில்லாம விதுரனை பார்த்து பேசினேன், அவன் வில்ல முடிச்சான். விதுரனும் வெம்சொல்லாற்றான் வில்லினை முடித்து விட்டான். விதுரனும் வெம்சொல்லாற்றான் வில்லினை முடித்து விட்டான். சரி, நாம் எல்லாம் முயன்று பார்ப்போம்னா. இப்ப பீஷ்மர் மேல துரியோதனனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவன் பார்த்தான், நேர கர்ணன் கிட்ட போனான். கர்ணா கும்பிட்டான். கர்ணன் இப்போ பீஷ்மர் தன்னை வேணும்னே புறக்கணித்து விட்டாருங்கிற கோபத்துல தானே இருக்கான். அப்ப அவன் பீஷ்மரை கொஞ்சம் குறைவா தானே பேசுவான். துரியோதனன் போய் கர்ணனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். நீ வந்து வெற்றி தேடி தர வேண்டும். நான் கர்ணன் கேட்டான், என்னாச்சு உன் தம்பிமார்கள் எல்லாம்? தம்பிமார்கள் எல்லாம் போனார்கள். என்னாச்சு? போனார்கள். ஏன் உன் தம்பிமார்களுக்கெல்லாம் வில்லு கிடைக்கலையா? வில்லு கர்ணன் கேட்கறான். வில்லு கிடைக்கலையா? கர்ணன் அது ஏன் கேட்கற? அவன் பெரிய பெரிய வில்லாதான் எடுத்துக்கிட்டு போனான். என் தம்பியர்கள் எல்லாம் மாவில் மாவில் எடுத்துக்கிட்டு தான் போனான். என்னாச்சு? போனா மாவில் எடுத்துக்கிட்டு போனான். என்ன ஆச்சுன்னா, சிவனுக்கு முன்னால பூவில் எடுத்து கொண்டு போன மன்மதனை போலே போய்விட்டான். என்ன ஆச்சு? அந்த பீஷ்மன் அந்த கோவில் எடுத்து என், துரோணர் அந்த குருவில் எடுத்து என். என்ன சொல்ற துரியோதனா? ஒண்ணும் இல்ல கர்ணா, மாவில் எடுத்த என் இளையோர்கள் கந்தவகன் மைந்தன் முன் சிவன் முன் பூவில் எடுத்த மதனானவாறு பொடியாயி போனார். கோவில் எடுத்து என், குருவில் எடுத்து என், நீவில் எடுக்க வேண்டும். நான் உனக்கு வில் எடுக்க வேண்டும் என்றால் அந்த போர்க்களத்தில் இருந்து பீஷ்மர் போக வேண்டும். துரியோதனம் தம்பி துச்சாதனா என்ன, உடனடியாக நீ போர்க்களம் போய் பீஷ்மரை பார்த்து மான மரியாதை இருந்தால் இன்றே சாகச் சொல். துச்சாதனம் போனான். பீஷ்மரே என்ன? துரியோதனன் ஒரு செய்தி சொல்ல சொன்னான். என்ன? மான மரியாதை இருந்தால் இன்றே சாகச் சொன்னான். பீஷ்மர் உள்ள நொந்து போச்சு. அவர் 10வது நாள் போர்க்களத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கோடு கொண்டு செம்பவள நாதம் வந்து செவி கூட கண்ணன் நாமங்களை சொன்னார். எல்லாம் அம்பு போட்டார்கள். பீஷ்மர் அப்படியே அர்ஜுனன் போட்ட அம்புனால அப்படியே கீழே சாய்ந்தார். அம்பு படுக்கையிலேயே கிடந்தார். போர்க்களத்தில் போர் நின்றது. எல்லாரும் வந்து கூடினார்கள். பீஷ்மர் சொன்னார், யார் வெற்றி பெற்றாலும் நான் இன்று முதல் 56 நாட்கள் உயிரோடு இருப்பேன். யார் வெற்றி பெற்றாலும் என்னிடம் பாருங்கள். போர் செய்து முடிந்த பிறகு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன், நீங்கள் போகலாம்னார்கள். எல்லாரும் போனார்கள். துரியோதனன் கடைசியா நின்னா, கர்ணனும் நின்னா. துரியோதனனை அப்படி கூப்பிட்டு சொன்னார், நாளை முதல் யாரை தளபதியாக்க போகிறாங்க? கர்ணனை தளபதியாக்க. இப்ப எப்படி இருக்கும் கர்ணனுக்கு? செத்தாலும் புத்தி போவாரு. கர்ணனுக்கு அவர் பார்க்கவே வெறுப்பு. துரியோதனா, கர்ணனை தளபதியாக்காது, துரோணரை தளபதியாக்க. சரின்னு திரும்பிட்டான் துரியோதனன். கர்ணன் அவரை பார்க்காமலே திரும்பினா, கொஞ்சம் தொலைவில் போய் கர்ணன் திரும்பினா, பீஷ்மர் மெதுவாக அம்பு படைச்சிலேருந்து கையை அசைச்சார். கர்ணன் பக்கத்தில் வந்தான். பீஷ்மர் சொன்னார், கர்ணா, என்னை கண்டாலே உனக்கு வெறுப்பாக இருக்கும். காரணம், அடிக்கடி போர்க்களத்திற்கு நீ தகுந்தவன் அல்ல என்று பேசியிருக்கிறேன். அரசவை களத்திலே கூட நீ அடிக்கடி அர்ஜுனனை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிற போது வெள்ளிக்கு நிகர் மின்மினியா என்று உன்னை இழிவாக பேசியிருக்கிறேன். மிகப்பெரிய வீரம் படைத்த உன்னை, அதிரதனாக வைக்க வேண்டிய உன்னை அர்த்தரதனாக தள்ளினேன். நீயும் போர்க்களம் வரமாட்டேன் என்று சென்றாய். இப்போது கூட துரியோதனிடத்தில் நாளை முதல் நீ கர்ணனை தளபதி ஆக்காதே, துரோணரை ஆக்கு என்றேன். அதனாலும் உனக்கு என் மீது வெறுப்பு மிகுதியாக இருக்கும். ஆனால் கர்ணா, இப்போது நான் என் இதயத்திலே இருந்து பேசுகிறேன். உன்னை வீரன் அல்ல அர்த்தரதன் என்று உன்னை நான் ஒதுக்கி வைத்ததற்கு காரணம், உன் வீரத்தை குறைவாக நினைத்து விட்டேன் என்று தயவு செய்து எண்ணார். கர்ணா,
இந்த உலகத்தில் யாராவது ஒருவனை மிகப்பெரிய வீரன் என்று நான் மதிப்பது உண்டு என்றால் உன்னைத்தான். அப்படி இருக்கிற பொழுது உன்னை நான் புறக்கணித்து அதிரதனாக வைக்க வேண்டிய உன்னை அர்த்தரதனாக தள்ளி வைத்ததற்கு காரணம் என்ன என்றால், கர்ணா, என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தரிகட்டு போய்கொண்டிருக்கிற துரியோதனனை காப்பதற்கு இந்த உலகத்தில் 2 பேர்தான் உண்டு. ஒன்று நான், மற்றொன்று நீ. உன்னையும் என்னோடு சேர்த்து அதிரதனாக ஆக்கிவிட்டால் 2 பேருடைய முடிவும் ஒரே நாளிலே வந்துவிடும். பிறகு அவனை காப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான் உன்னை ஒதுக்கி வைத்தேன். அப்படியே கர்ணன் புலம்பி பீஷ்மர் திருவடியை பிடிச்சுக்கிட்டு கதறான். இந்த குறிப்பை பீஷ்மர் முன்னால சொல்லாம போனது அவர் தப்பு. அது என்ன காரணமாக இருக்கும்னு கர்ணன் எண்ணி பார்க்காம போனது அவர். அடுத்த நாள் அப்படி வந்து போர்க்களத்துல துரோணர் தளபதியா நிற்கிறார். என்னதான் துரோணர் தளபதியா நின்னாலும் பீஷ்மர் இல்லாத போர்க்களம் அழகா இல்லை. ஒரு 7 உதாரணம் போட்டார். பீஷ்மர் இல்லாத போர்க்களம் அழகா இல்லை என்பதற்கு வில்லிபுத்திர ஆழ்வார். பீஷ்மர் இல்லாத போர்க்களம் அழகிழந்து கடந்தது. சந்திரன் இல்லாத ஆகாயம் போல், வாசனை இல்லாத மலரை போல், நதி ஓடாத நாட்டை போல், நரம்பு இல்லாத வீணையை போல், நிதி இல்லாத வாழ்க்கையை போல், நல்ல நினைப்பு இல்லாத நெஞ்சத்தை போல், வேத மந்திர விதிப்படி செய்யப்படாத யாகத்தை போல் பயனற்று கடந்தது பீஷ்மன் இல்லாத போர்க்களம். 7 உதாரணம். சந்திரன் இல்லாத ஆகாயம் போல் மதியிலா விசும்பும், வாசனை இல்லாத மலரை போல் நல்ல மனமிலா மலரும், நதி ஓடாத நாட்டை போல் தண்ணீர் நதியிலா நாடும், வீணு நரம்பில்லாத வீணையை போல் தண்ணீர் நரம்பில்லா யாழும், பொருள் இல்லாத வாழ்க்கை போல் நிதியில்லா வாழ்வும், நல்ல நினைப்பு இல்லாத நெஞ்சத்தை போல் நினைப்பில்லா நெஞ்சும், வேத மந்திர விதிப்படி செய்யப்படாத யாகத்தை போல் வேத மந்திர விதியிலா மகமும் போல் விளங்கிற்று வீடுமன் இல்லாத சேனை. வேத மந்திர விதிப்படி செய்தாதான் யாகத்துக்கு பலன். மந்திரத்தில் தவறு வரப்படாது. மந்திரம் சொல்லுகிறவர்கள் பொறுப்போடு ஆத்து கடா ஒண்ணு வெளியே வந்து இருக்கிற தேவர்கள் எல்லாம் குத்தி தூக்கி எறிஞ்சுட்டு. கந்தபுராண கதை கேட்டவங்களுக்கு தெரியும். வேத மந்திரத்தை பொறுப்பா சொல்லணும். நாமளும் பொறுப்பா அதை திரும்ப சொல்லணும். எங்க அவ அமாவாசை தர்ப்பணம் பண்ற போதோ அல்லது எந்தாவது காரியம் செய்யற போதோ ஒரு தெய்வத்தை அப்படி இப்படி ஆவாகனம் பண்றதுக்கு அப்படி கையில தண்ணீரை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறதுனால பாத்திரஸ்தானே ஒரு மந்திரம் சொன்னாரா, இவன் பேப்பரை படிச்சு படிச்சு பாகிஸ்தானே பாகிஸ்தானேங்கிறானே தவிர இவன் பாத்திரஸ்தான். வேத மந்திர விதிப்படி செய்யப்படாத யாகம் பயனர். அன்னைக்கே ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன். திருமுருகாற்றுப்படியில நக்கீரர் சொல்றார், மந்திர விதியின் மரபுலி வழா அந்தனர் வேள்வி ஒர்க்குமே மந்திர விதிப்படி செய்யப்படவும். துரோணர் பெரிய தளபதி. துரோணர் அந்த துரோணர் போர்க்களத்தில் தளபதியா இருக்கிற அன்னைக்கு பாண்டவர் பக்கம் மிகுந்த வீரம் காட்டுகிறவர் அபிமன்யு. அப்பா, அர்ஜுனன் மகன் அபிமன்யு அப்படி கையில வாளை எடுத்து போர்க்களத்தில் அவன் பெரிய பெரிய தளபதிகளா எதிர்த்து போர் செய்கிறான். துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், பகதத்தன், ஜெயத்ரதன், கிருப்பன், பெரிய பெரிய தளபதிகளே. இந்த துரியோதனனுக்கு ஒரு மகன், அவன் பேரு லட்சணகுமாரன். அவன் பேருக்கு அவனுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அவன் கொட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க குறுக்க வந்து அபிமன்யுவான். இவனோடையா போர் செய்ய வந்தான். பெரிய பெரிய வீரர்களா எதிர்பார்க்கிறான். துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், பகதத்தன், ஜெயத்ரதன், கிருப்பன், பெரிய பெரிய தளபதியா எதிர்பார்க்கிறான். இவன் குறுக்க குறுக்க வந்து இவன் பார்த்தான், என்னடா இவன் ஒருத்தன் குறுக்க குறுக்க வந்தானேன்னு லட்சணகுமார குடுமியை பிடிச்சி அபிமன்யு கையில வச்சுக்கிட்டு இவன் அடிக்கடி கையில இருந்து முண்டுகிற போது என்ன பண்ணா, வாளுக்கு பின்னால இருந்து வாயில 2 இடி. இந்த காட்சியை பார்த்தா துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? அவன் பார்த்தான், துரோணரே நீ தளபதியா, நீ தளபதியா, அன்னைக்குதான் வந்திருக்கார், நீ தளபதியா, நீ தளபதியா. அதை பாத்தியா? ஒரு பக்கம் தேர்ப்பட, ஒரு பக்கம் யானைப்பட, ஒரு பக்கம் குதிரைப்பட, ஒரு பக்கம் காலாட்பட, இந்த 4 படையும் துணையா